இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 5 செப்டம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 11 செப்டம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ஆவணி 20லேருந்து ஆவணி 26 வரைக்கும் தமிழ் தேதியானது நமக்கு வருகிறது. 6ஆம் தேதி செப்டம்பர் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி, சாமவேத உமாகர்மா, தாபச மன்வாதி, வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி. 7-9 சனிக்கிழமை அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. சில பேர் முதல் நாள் ஆலயங்களில் கொண்டாடுவா, ஏன்னா அன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறதுனால. சனிக்கிழமை சதுர்த்தியை சில பேர் பிரதானமாக கொண்டாடுறவங்களுக்கு அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. அது சில பேர் வீடுகளிலும் சரி ஆலயங்களிலும் சரி சதுர்த்தியை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு மறுநாள், அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு. 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி அன்றைக்கு. 9-9 திங்கட்கிழமை அன்றைய தினம் ஷஷ்டி விரதம் பூஜை, வைத்திருதி ஸ்ரார்த்தம், ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குலச்சிறையார் குரு பூஜை. இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் புதன், கன்னியா ராசியில் சந்திரன் சுக்கிரன் கேது, கும்பராசியில் சனி வக்ர நிலைமையில், மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஆவணி 21 செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை இரவு 10:33 துலா ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 9-9 ஆவணி 24 திங்கட்கிழமை காலையில் 9:24 விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். ஆவணி 26 புதன்கிழமை 11 செப்டம்பர் அன்றைய தினம் மாலை மணி 6:06 தனுசு ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை, கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தைரியம், தன்னம்பிக்கை நமக்கு காணப்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு இருந்துட்டு, இனிமேல் அதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு காணப்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கடுமையான உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பணியிட மாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6,
9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீசம் அதெல்லாம் விட்டுருங்க, அதே ஒரு கணக்கு. ஆனால் 5ஆம் இடத்துல ஸ்தானபலம் ராசிநாதன், அது ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. சூரியன் பார்க்குறார், தனவாக்கு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி புத பகவான் பார்க்குறார். ஸோ தொழில் சம்பந்தமாக இதுவரைக்கும் இருந்து வந்த மந்தமான நிலை விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இந்த கல்வியில் சில தடைகள் ஏற்படுறது. அந்த தடைகள் இனிமேல் நமக்கு விலகும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நேரம் எடுத்துட்டோம்னா கேந்திரம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் கேது, 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார், 10ஆம் இடத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்கிறார். ஒரு அற்புதமான ஒரு நேரம். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் ஒரு புதிய தெம்பு தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள், செய்து முடிப்பீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை காணப்படும். நிறைய பேர் இந்த அஷ்டமத்து சனி 12ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயணம் போகும்போது அல்லது ஒரு வேலை செய்யும்போது முக்கியமான வேலை செய்யும்போதெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகலாம். அதாவது இரட்டை மனநிலைன்னு சொல்லலை, அது மாதிரி அந்த மாதிரி போகலாம். அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் ரொம்ப அதிகமான கோபத்தில் இருக்கும்போதும் அல்லது அதிகமான வருத்தத்தில் இருக்கும்போதும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா கடகராசிங்கிறது எப்போதுமே ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ வேலையை பொறுத்தவரை கொஞ்சம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு, கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன கொஞ்சம் அதிகமாக கவனமாக பார்த்து உழைக்க வேண்டியது இருக்கும், நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் முடிவெடுப்பீங்க. தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை.
சிம்மராசி அன்பர்கள், இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி, 2ஆம் இடத்துல ஒரு அருமையான கிரக கூட்டணி, 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதுக்கு திருப்தியாக அற்புதமாக உங்களுக்கு நடைபெறும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே நமக்கு ஏற்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு ஏற்படலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் சம்பந்தமாக புதிய நுணுக்கங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் சார்ந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு கல்வி எடுத்திருப்பீங்க, அதை முடிக்க முடியாதபடி ஏதாவது சிக்கலாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகிடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மேம்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி, திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்தை குரு செவ்வாய் பார்த்துறாங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 9 குடையவர், 2 9 குடையவரான சுக்கிரன் ராசியில் இருக்கார். ராசியில் கோச்சார சந்திரன் இருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் கன்னியாராசிக்கு போயிட்டுருக்கு. சுகமான பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களாக இழுபறியாக அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் அலைச்சல், அதனால் உடற்சோர்வு அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அது மாதிரி மேற்படிப்பு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை எடுத்துனோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்கள், ராசிநாதன் 12ஆம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம், 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார். கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் யோசித்து செய்யணும். சில நேரங்களில் தேவையில்லாத படபடப்பு, அவசரம், அது மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமை இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். பொதுவாக தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி நமக்கு உண்டாகும். ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி புது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது சில தடங்கல்கள் நமக்கு வரலாம். அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு, முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலக்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நமக்கு விலகப் பெறுவீர்கள். அதாவது நமக்கு பார்த்தோம்னா குரு பகவான் ராசியை பார்க்கறதே ஒரு பெரிய புண்ணியம். அதுவும் விருச்சிக ராசிக்கு 2, 5 குடையவர் அவர் ராசியை பார்க்குறார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தன்மை. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகத்தில் சுபவிரய செலவுகள் உண்டாகும். இப்போ உதாரணமாக தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும், இல்லை நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும், இல்லை உபகரணங்கள் ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் நமக்கு இது தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக பெண்களுக்கு ஒரு நல்ல யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். மாணக்கர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்ல கல்வி, நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாராளமாக நல்ல முயற்சி பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள் இந்த நேரம் எடுத்துட்டோம்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் நமக்கு ஏற்படும். அது மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். யாருன்னே தெரியாது, அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. தொழிலை பொறுத்தவரை, உத்தியோகத்தை பொறுத்தவரை தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் எந்த முடிவும் எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி இந்த 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 நேரம் நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு மாணக்கர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மன யோகங்கள் உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களே இந்த நேரம் எடுத்துனோம்னா நமக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசியை குரு செவ்வாய் பார்த்துடுறாங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 5, 10 கூடையவரான சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். 7 கூடைய சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் சுக்கிரனோட சேர்க்கை கேதுவோட சேர்ந்துருக்காங்க. ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு போயின்னு இருக்கு. இந்த 7.5 சனி அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தீர்வு ஏற்படும்.
மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும். கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நேரமும் நமக்கு கணிந்திருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமத்தோடு இந்த காலகட்டம் தொடங்குறது. ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஒரு விஷயத்தை செய்யும்போது சரியானபடி திட்டமிட்டு ஒரு 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 விஷயத்தில் அந்த விஷயத்தை சரியானபடி ஆலோசனை பண்ணி நம்ம வெல்விஷர்ஸ்ட்ட, குடும்பத்தினர்கிட்ட அதன் பிறகு முடிவெடுக்கிறது நல்லது. அவசரம், பதட்டம் கூடாது. தேவையற்ற பிடிவாதம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, அதை செய்யாதீங்க. ரொம்ப கவனமாக உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கோ. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது, ஆயுதம், தீ, மின்சாரம் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழிலை பொறுத்த மட்டில் மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும். அதாவது நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. இப்போ தான் போயிட்டு வந்துருப்பீங்க, மறுபடியும் கூப்பிட்டுருப்பாங்க, மறுபடியும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு தன்மை. ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது உபகரணங்கள் கொடுத்துருங்க, அதை கவனமாக வச்சுக்கோங்க. தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, ஞாபக மருதி உண்டாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக அந்த நேரத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்திலையுமே. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். சில பேருக்கு இந்த மறைவிடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம், கவனமாக பார்த்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமாக நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல அடுத்த கட்டத்தை நீங்கள் போவதற்கான ஒரு நேரம் கனிந்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.